Hello students, இந்த வரைக்கும் நம்பரை யூஸ் பண்ணி எப்படி அட்சைன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஏ நோட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், after that some properties யூஸ் பண்ணி ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அந்த கான்செப்ட்ல இருந்தது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 11ல ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன். நம்மளுக்கு ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனாலுமே கொஞ்சம் தான், இதுவும் சிம்பிள் தான். ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, ஜஸ்ட் மல்டிப்ளை தான் ஆக்சுவலி யூஸ் பண்ண கான்செப்ட் தான். இது 2x2 மைனஸ் தான் கொடுத்தா, பெருசாக 3x3 கொடுக்கல. ஆனால் பார்த்தோடனே கொஸ்டின் பார்த்தோடனே கொஞ்சம் பயந்துடாதீங்க. ஓகே, சிம்பிள் கான்செப்ட். ட்ரிகனாமெட்ரி ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அந்த ஃபார்முலா வரும்போது அப்ளை பண்ணும்போது என்ன ஃபார்முலான்னு அப்ளை சொல்கிறோம். ஓகே, சரி. கொஸ்டின் நம்பர் 11 என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துட்டு ஷோ தட் த ஏ ட்ரான்ஸ்வர்ஸ் ஏ இன்வெர்ஸ். ஏ ட்ரான்ஸ்வர்ஸ் சிம்பிள் தான், ஏ இன்வெர்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. அப்போ ஏவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஏ ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ ஏ ட்ரான்ஸ்வர்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஆன்சர்ப்பா, நமக்கு தெரியும் இல்லையா. ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணும். 1 அடுத்து என்னது tan x, நெக்ஸ்ட் அது மைனஸ் tan x 1. That's all. This is A transverse. After that என்ன find out பண்ணனும், A inverse find out பண்ணனும். A inverse formula தான் நமக்கு தெரியுமே. அப்ப what is the formula? 1 by determination A into what is the adjoint A. This is formula. A inverse find out பண்றதுக்கான formula. Next A inverse find out பண்ணனும். So A inverse equal to 1 by just cross multiply தானே. 1 into 1 1 தான். This cross multiplication minus opposite direction வரும் plus what is tan into tan what பா, tan square x. After that இந்த வேல்யூ என்ன பண்ணனும், just வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணனும். 1 இன்டர்சேஞ்ச் பண்ணா 1 1 தான், எதுவும் சேஞ்சஸ் இல்ல. இத சைன் மட்டும் மாத்திக்கலாமா, மைனஸ் tan x plus tan x. நெக்ஸ்ட் ஜஸ்ட் இது ட்ரிகோனமெட்ரி ஃபார்முலா 1 plus tan square x. வாட் ஃபார்முலா பா, 1 plus tan square x. secant square minus tan square வேல்யூ 1 இல்லையா. அப்ப tan square னா அந்த 1 இந்த சைடு பண்ணனும், secant அந்த சைடு பண்ணுவோம் இல்லையா. அப்ப 1 plus tan square formula is what is the answer, secant square x. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, கொஞ்சம் மறந்துடாதீங்க. 1 க்கு 1 minus tan x க்கு tan x, next tan x 1. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ண போறோம், 1 by secant square reciprocal what பா, secant ஓட reciprocal cos, s க்கு c, c க்கு s. அப்ப 1 by secant square formula வந்து என்னது, cos square x. what is the அப்ப என்ன வரலாம், so cos square x just அதே சேம், இது cos ரிலேட்டட். அப்ப sin cos ரிலேட்டட் அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 tan x என்ன போடலாம், minus sin x by cos x னு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த tan x sin x by cos x னு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த 1 க்கு 1 ரைட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த cos square x உள்ள அப்ளை பண்ண போறேன். அப்ப நான் cos square x உள்ள அப்ளை பண்ணா வாட் ஆன்சர் பா, cos square x into 1 cos square x தான். நெக்ஸ்ட் இங்க மல்டிப்ளை பண்ண சொல்ற, இந்த ஒரு cos ஒரு cos கேன்சல், ரிமைனிங் என்ன கிடைக்கும்பா, minus sin x கிடைக்கும், இந்த இடத்துல ஒரு cos கிடைக்கும் இல்லையா. அப்ப minus sin x into cos x. நான் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்னவும், இந்த ஒரு cosக்கு ஒரு cos கேன்சல் ஆயிடும், ரிமைனிங் என்ன இருக்கும்பா, sin x அதே சேம் ரிப்பீட், sin x cos x ரிமைனிங் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் பாருங்க, இங்க மல்டிப்ளை பண்ண சொல்ல cos square x into 1 cos square x தான். சரி, இது என்ன பண்ணிருக்கோம், a இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எடுத்து என்ன பண்ணோம், ஆல்ரெடி a ட்ரான்ஸ்வர்ஸ் தெரியும், ஜஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ண போறோம். அப்ப a transverse into a inverse equal to a transverse value 1. இத நான் சேஞ்ச் பண்ணீங்கன்னா எனக்கு a inverse value sin cos ரிலேட்டட்ல இருக்கு இல்லையா, அதனால அந்த a transverse value sin cos ரிலேட்டடா ரைட் பண்ணிக்கிறேன். 1 க்கு 1 போட்டாச்சு. இந்த tan x இப்போ யூஸ் பண்ணல, அதே சேம் கான்செப்ட்ல யூஸ் பண்ணலாம். sin x by cos x னு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேம் இந்த tan x னு ரைட் பண்ணலாம், இந்த மைனஸ் க்கு மைனஸ் sin x by னு ரைட் பண்ணலாம், tan x னு ரைட் பண்ணிக்கலாம். சரி, sin x by cos x னு ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த 1 க்கு 1 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாரு, இங்க டேம் அதே சேம் இன்வெர்ஸ் ஃபார்முலா, இங்க ஆல்ரெடி இன்வெர்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். வாட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், cos square x minus sin x into cos x sin x cos x my cos square x. So next just multiply equal to 1 into cos square x minus sin x by x, this time row into this column. இந்த second time multiply பண்ணோம். so multiply பண்ண சொல்ல sin into sin square, இந்த டிவைட்ல இருக்கிற cos x க்கு இந்த டினோமினேட்டர்ல இருக்கிற cos கேன்சல் ஆயிடும். so remaining minus sin into sin square x, the cos cancel ஆயிடும், remaining numerator multiply cos sin square x. next this row into second column multiply பண்றேன். 1 into minus sin x cos x minus sin x into cos x. next what, minus sin x by cos x into cos square x. multiply பண்ண சொல்ல டினாமினேட்டர்ல இந்த cos க்கு இந்த 1 cos cancel ஆயிடும், remaining term what, minus sin x
cos x. So minus sin x, இங்க 1 cos தான் கேன்சல் ஆச்சு இல்லையா, remaining 1 cos x, this cos x. Okay, next sin x by cos x into cos square x மல்டிப்ளை பண்ணோம். அப்ப இந்த 1 cos க்கு இந்த ஒரு cos கேன்சல், remaining sin x into cos x. So sin x into cos x. Next step, இந்த 1 into sin x cos x plus sin x into cos x. Next step what pa, இந்த second row into second column, sin x by cos x into sin x cos x. denominatorல இந்த ஒரு cos க்கு இந்த cos கேன்சல் ஆயிடும் இல்லையா, remaining என்ன இருக்கும், plus sin x இருக்கு, இங்க minus sin x minus sin square x ன்னு கிடைக்கும், minus sin square x. Next what pa, second term 1 into cos square x plus cos square x. Okay, just இத சிம்பிளை பண்ணிட்டு ரெண்டு ஃபார்முலா சொல்லிருந்தேன் இல்லையா, அந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தான் இங்க நான் ரைட் பண்ண போறேன். two formula, just கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. so cos square x minus sin square x, cos square x minus sin square ஃபார்முலா என்னன்னா cos 2x. ஒரு ஃபார்முலா இருக்கு cos square theta அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. cos square theta ஃபார்முலா என்னன்னா 1 plus cos theta by 2, sin square theta ஃபார்முலா வந்து 1 minus cos theta by 2. அதை சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் cos 2x கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் another one ஃபார்முலா என்னன்னா 2 sin x cos x, 2 sin x cos x னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா sin 2x. அதோட ஃபார்முலா என்னது sin 2x. இத நான் அப்ளை பண்ண போறேன். cos square x minus sin square x answer is a what formula, trigonometric formula cos 2x. this is important formula, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ரிப்பீட்டடா மேக்ஸிமம் எல்லா trigonometric ஃபங்க்ஷனும் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. எதெல்லாம் நமக்கு படிக்க சொல்ல யூஸ் ஆகுதோ அதெல்லாம் ஒரு நோட்ல ரைட் பண்ணி அதை படிச்சுக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, cos 2x minus sin x cos x minus sin x cos x இருக்கு. அப்ப என்ன ரைட் பண்ணலாம், minus 2 sin x cos x ரைட் பண்ணலாமா, 2 sin x cos x ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் sin x cos x sin x இதையும் ரைட் பண்ணலாம், 2 sin x cos x ரைட் பண்ணிக்கலாம், 2 sin x cos x. next cos square x minus sin square x, cos square x minus sin square answer is here cos 2x. next just simplify cos 2x value what, cos 2x தான். okay, next another one condition, 2 sin x cos x formula, 2 sin x cos x formula sin 2x minus minus sin 2x. next 2 sin x cos x sin 2x. next cos 2x formula is cos 2x, cos 2x cos 2x தான். okay, this is okay. a transverse equal to a inverse cos 2x minus sin 2x sin 2x cos 2x. this is proof. okay, thank you.